கடனை வாங்கி எல்லாமே கடன் வாங்கி தான் இன்றைக்கி பண்ணுறாங்க. ப்ரொடியூசர்ஸ் தான் சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணுங்கள். சில ஹீரோக்கள் தயாரிப்புகளுடைய வழி எப்படி இருக்குங்கிறத வந்து இது ஒரு எக்ஸாம்பிளாக நான் சொல்ல விரும்புகிறேன். விஷாலுடைய நிலைமை அதை வட்டிக்கு வாங்கி தான் படம் பண்ணுறாங்க தயாரிப்பாளர்கள். யாரும் வீட்டில் பீரோவில் பூட்டி வச்சு எடுத்துகிட்டு வந்து டெய்லி செலவு பண்ணல. 3 ரூபா வட்டிக்கு வாங்குவாங்க, 5 ரூபா வட்டிக்கு வாங்குவாங்க, அவசரத்துக்கு 10 ரூபா வட்டிக்கு வாங்குவாங்க. தேவைங்கும் போது வழி இல்லை. இப்போ என்ன ஆகும் உங்களுக்கு? கோடிகள் வட்டியே லட்சக்கணக்கில் குட்டி போடும். அதை பாட்டு போட்டுக்கிட்டே போகும் குட்டி. என்ன பண்ணுவீங்க நீங்கள்? இதில் நிறைய தயாரிப்புகள் காணா போனது, சூசைட் பண்ணிக்கிட்டது, மிகப்பெரிய ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை தயாரிப்பாளர் இருக்குது. அந்த வழி நிறைய ஹீரோக்களுக்கு தெரியறதில்ல. அசால்ட்டாக சம்பளத்தை உயர்த்திக்கிட்டே போகிறாங்க. பட் விஷாலுடைய நிலைமை இன்றைக்கி அதுதான். அவருடைய ஓன் பேனருக்கு வாங்கின அந்த பணம் 21 கோடி 29 லட்ச ரூபா வரைக்கும் பணம் தர முடியாத ஒரு சூழ்நிலையில் போய் லாக் ஆகி ரொம்ப சிரமத்துக்குள்ள ஆகும்போது தான் அவருக்கு கை கொடுக்குறாங்க லைக்கா ப்ரொடக்ஷன். சுபாஸ்கரன் ஒரு கை கொடுத்து தூக்குறார். அப்போ அந்த கடனை வந்து அவர் அடைக்கிறார். லைக்கா நிறுவனம் வந்து கோபுரம் ஃபிலிம்ஸ் நிறுவனத்துக்கு விஷால்